மதுரை மரிக்கொழுந்து மற்றும் விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. மதுரை மல்லிக்கு இருக்கும் தனிச்சிறப்பை போன்று மரிக்கொழுந்தும் சித்திரை திருவிழாவில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. செம்மண் தரையில் விளையும் இத்தாவரம் மனம், நிறம், வாடாமல் இருக்கும் தன்மையை கொண்டவை. இதன் இலை சாற்றில் இருந்து வாசனை திரவியம் மட்டுமின்றி கேக், இனிப்பான பண்டங்கள் மற்றும் பானம் தயாரிக்கப்படுவதால் உலகளவில் மரிக்கொழுந்துக்கு பெரும் வரவேற்பு உள்ளது. நறுமணமிக்க இத்தாவரத்திற்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு நபார்டு மதுரை அக்ரி இன்குபேஷன் போரம் விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்போது புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. இது மரிக்கொழுந்து உற்பத்தியை பெருக்கி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் விளையக்கூடிய இந்த மதுரை மரிக்கொழுந்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இந்த புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் மதுரை மரிக்கொழுந்தும் விளாச்சேரி களிமண் பொம்மும் உலகளவில் ஏற்றுமதி செய்ய வழிவகை செயற்படும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 59 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இந்த 2 பொருட்களை சேர்த்து மொத்தம் 61 பொருளை பெற்று இந்தியாவிலே 2ஆம் இடத்தை தமிழ்நாடு வகிக்கிறது. இதேபோல மதுரை அருகே விளாச்சேரி என்ற சிறிய கிராமத்தில் உருவாக்கப்படும் செந்நிறத்திலான களிமண் பொம்மைகளுக்கும் ஒன்றிய அரசு புவிசார் குறியீட்டை வழங்கியுள்ளது. இது தலைமுறையாக இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் கைவினை கலைஞர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இங்க நாங்கள் 300 குடும்ப வேலை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வரோம். 4-5 தலைமுறையா இந்த பொம்மை தொழிலில் ஈடுபட்டு வரோம். கோயில் சிலைகள்ல இருந்து எல்லா சிலைகளுமே நமக்கு செய்கிறோம். எக்ஸ்போர்ட்டுக்கும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் புவிசார் குறியீடு அரசாங்கத்திலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இது கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. சர்டிபிகேட் வரைக்கும் கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மதுரை மரிக்கொழுந்து மற்றும் விளாச்சேரி களிமண் பொம்மைக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் GI குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.